வருஷத்தை நாமும் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிந்த வார்த்தை ரூத்தின் சரித்திரம், அதனுடைய 2வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேசங்களாகி நம்ம இன்று அவர்கள் பலப்படுத்துகிறோம். இந்த வசனம், இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோவாபிலிருந்து நகோமியும் ரூத்தும் மாத்திரம் பெத்லகேமுக்கு வராங்க. ஒன்றுமில்லாத ஒரு நிலை, வெறுமையான ஒரு நிலை, உணவிற்காக கதிர் பொறுக்குகிற ஒரு நிலை. இந்த இடத்துல ரூத் தன்னுடைய மாமியாகிய நகோமியை பார்த்து, நான் போய் கதிர் பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு மட்டும் சொல்லல, யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு நான் கதிர் பொறுக்குகிறேன். யார் என்ன அனுமதிக்கிறாங்களோ, யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குதோ அந்த வயல்ல அவர்கள் பிறகே நான் கதிர் பொறுக்குகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்துகிற ஆவிக்குரிய சத்தியம் என்ன தெரியுமா? தயை கிடைத்தால்தான் கதிர் கிடைக்கும். தயை கிடைக்காமலும் போகலாம். அதனால்தான் ரூத் என்ன சொல்றாங்க, யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அங்க நான் என்ன பண்றேன், கதிர் பொறுக்கிறேன், நான் போறேன் கதிர் பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லல. ஏன்னா ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. இப்பொழுது அவள் நிறை உள்ளவளாகவும் பெத்லகேமுக்கு வரவில்லை, குறை உள்ளவளாக, எல்லாவற்றையும் இழந்தவளாக அவள் பெத்லகேமுக்குள்ளே வருகிறாள். ஒரு மோவாபிய ஸ்திரீய பெத்லகேம் ஸ்திரீகள் சேர்த்துக் கொள்வார்களா அப்படின்னு கேட்டா என்ன பண்ண முடியாது, நிச்சயமா சொல்ல முடியாது. சேர்த்துக் கொள்ளலாம், சேர்த்துக் கொள்ளாமலும் போகலாம். அதனாலதான் ரூத் சொல்றாங்க, யார் கண்ணில் தயவு கிடைக்குதோ அங்க நான் கதிர் பொறுக்கிறேன். இந்த இடத்துல தயை கிடைத்தால் கதிர் கிடைக்கும், தயை கிடைக்கலனா கதிர் கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் ரூத் என்ன பண்ணல தெரியுமா? அவள் முடங்கி போய் சோர்ந்து ஒரு இடத்துல அப்படி உட்காரல. அவள் செயல்படுகிறாள். அது நிமித்தம் அவள் பிரயாசத்தின் பலனை அவள் காண்கிறாள், மகிமையான பலன். அதன் பிற்பாடு நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். அவள் கதிர் பொறுக்கதான் சென்றாள், அவளுக்கு கதிரும் கிடைத்தது, அவளுக்கான எதிர்காலமும் கிடைத்தது. அவள் வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் மகிமையாக தேவனால் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக, கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அவளுடைய எதிர்காலம் மாறினது. கர்த்தர் அவளை உயர்த்தினார், கர்த்தர் அவளை கனப்படுத்தினார். அதன் அடையாளமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் இந்த ரூத்தின் பெயரும் இடம்பெற கர்த்தர் அனுமதித்தார். இதிலிருந்து கர்த்தர் காண்பித்து தருகிற பிரதானமான சத்தியம், எனக்கு இது கிடைக்காது, எனக்கு இது நடக்காது அப்படின்னு சொல்லி தேவ ஜனமே நீ முடங்காது. இஸ்ரவேலின் தேவனை நம்பி பெத்லகேமுக்குள் வந்த, தனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமா கிடைக்குமா என்கிற நிச்சயம் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை நம்பி பெத்லகேமுக்குள் வந்த இந்த ரூத்தை கர்த்தர் கைவிடவில்லை. அதன் அடையாளமாகத்தான் தயை கிடைக்குமோ என்று அவள் செயல்பட எழுப்பின பொழுது கர்த்தர் அவளுக்கு தயை கிடைக்க வைத்தார். இதே பிரதேசங்களாகி நம்முடைய வாழ்க்கையில தயை கிடைக்காது என்று முடங்கி போகாமல், என்னோடு கூட நான் விசுவாசிக்கிற, நான் ஏற்றுக்கொண்ட, என்னை மீட்டுக் கொண்ட, என்னை தெரிந்து கொண்ட, நான் பிறப்பதற்கு முன்பதாக என்னை முன்குறித்து, நான் பிறந்த பிற்பாடு என்னை அழைத்து என்னை நீதிமானாக்கி மகிமைப்படுத்தின என்னுடைய தேவன், அவருடைய சித்தத்தின்படி நான் செயல்படுகிற எல்லா காரியத்திலும் அவர் அதை வாய்க்க பண்ணுவார், அதிலே தயை கிடைக்க பண்ணுவார், அதிலே எனக்கான நன்மை கிடைக்க பண்ணுவார். அதன் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். தேவசனங்களாக நம்மை பலப்படுத்தும்படியே கர்த்தர் தருகிற வார்த்தை, இதை விசுவாசிக்கணும். நான் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தால் ரூத்தை போல நாம் முடங்காமல் செயல்படுவோம், நாம் முன்னேறுவோம். தயை கிடைச்சா கதிர் கிடைக்கும், ஆனாலும் நான் முடங்கி இருக்க மாட்டேன், எனக்கு தயை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அவள் முன்னேறி செல்கிறாள், அவள் செயல்படுகிறாள். இதே போல தேவசனங்களாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தரை நம்புகிறேன் என்று வாயால் மாத்திரம் சொன்னால் போதாது. உண்மையாகவே நமக்குள்ளே கர்த்தரை விசுவாசிக்கிற அனுபவம் இருந்தா, நான் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் யார் என்கிற ஒரு நிச்சயம் இருந்தா, இது எனக்கு நடக்குமா, இது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நாம் சோர்ந்து போய் முடங்காமல், இது எனக்கு நடக்கும், இது எனக்கு கிடைக்கும், ஏன்னா இது கர்த்தருக்கு சித்தமானது, கர்த்தர் தந்த வார்த்தைக்கு உட்பட்டது என்ற நிச்சயத்தோடு நாம் செயல்பட நாம் எழுப்புவோம், நாம் செயல்படுவோம். எந்த ஒரு வல்லமையாலும்
நம்முடைய நினைவால் கூட, நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுடைய வார்த்தையால் கூட நம்மை முடக்கி போட முடியாது. நமக்குள்ள இருக்கிற தேவ பலன் அது பெரியது. எல்லா பலனை காட்டிலும் கர்த்தருடைய பலன் பெரியது. அவர் ஒருவரே பலன் உள்ளவர், அவருக்கு எதிரான பலன் கிடையாது. இதுல இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டி நம்ம எச்சரிக்கிறார். அதுதான், ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு பண்ணுவாரு, ஆண்டவர் எனக்கு தருவாருன்னு சொல்லிட்டு ரூத் என்ன பண்ணல? தவறான காரியத்தை செய்ய அவள் செயல்படவில்லை. தான் புசிக்கும்படியால், தன்னுடைய மாமி புசிக்கும்படியால் ஆகாரம் கிடைக்க கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டுதான் அவள் என்ன பண்றாள்? கர்த்தர் பொறுக்க செல்கிறாள். தவறான காரியம் செய்ய, தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை செய்ய ரூத் செயல்படவில்லை. இதே போலதான் தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணாலும் செய்யலாம். மனமும் மாமிசம் விரும்புகிற பிராணம் என்ன வேணாலும் செஞ்சுட்டு ஆண்டவர் விசுவாசிச்சு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சா அதில் முடிவு வெட்கமாகவும் ஏமாற்றமாகவும் அப்படிப்பட்ட ஜனங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற ஒரு முடிவாகவும் தான் அது இருக்கும். தேவ ஜனங்கள் எப்பொழுதுமே கர்த்தருக்கு எதிரான கிரியைகளை செய்யக்கூடாது. அதுல நம்ம எப்படி இருக்கணும்? சிறு பிள்ளைகளை போல இருக்கணும். தீமையான காரியத்தை அறியாதவர்களா இருக்கணும். நன்மையான காரியத்துக்கு ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். பிரதேசங்களாக நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் நிச்சயமாய் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாங்க. எப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டதாய், கர்த்தருக்கு பிரியமானதாய், நன்மையான காரியமா, கர்த்தருடைய பார்வையில செம்மையும் உண்மையுமான காரியமா இருக்குமே. ஆனால் தேவஜனங்களாகி நாம் நம்முடைய பலத்தையோ சூழ்நிலையோ ஞானத்தையோ வேற எந்த காரியத்தையும் பார்க்காம, அது நிமித்தம் முடங்கி போகாம, சோர்ந்து தளர்ந்து போகாம, கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நாம் செயல்பட வேண்டும். கர்த்தரை நம்பி செயல்பட வேண்டும். அதனால்தான் வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேசங்களாகி நாம் இப்படிப்பட்ட ஒரு கிரியை ரூத்தை போல நாம் வெளிப்படுத்தினோமே. ஆனால் கர்த்தர் எப்படி ரூத்தை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்து அவளுடைய எதிர்காலத்தையும் கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதித்தாரோ, அவள் எதிர்பார்த்த தயையை காட்டிலும் அதிகமான தயவு அவளுக்கு கிடைக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்தாரோ, இதே போல தேசங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் மேலால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்து நமக்கு அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி ரூத்தை போல நம்மையும் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். நம்முடைய தேவனாய் சர்வவல்லமையுள்ள தேவன் அவர் அறியப்பட அவர் வாஞ்சியா இருக்கிறார். அவர் நிச்சயமாக இதை செய்து முடிப்பார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் முடங்காமல் முன் செல்ல செயல்பட, கர்த்தரை நம்பி செயல்பட நாம் முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை இருந்த அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாணப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய